அனைவருக்கும் தர்மா அகாடமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவ்வை தமிழ் சீரீஸில் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இயல் 3 வந்து பார்க்க போகிறோம். இயல் 3ல் மொத்தம் 6 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வேண்டுகோள், கீரை பாத்தியும் குதிரையும், பேசும் ஓவியங்கள், தமிழ் ஒளிர் இடங்கள், தொழிற்பெயர், திருக்குறள் அப்படின்னு 6 லெசன் இருக்குது. மொத்தமாக 90 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலான தகவல் சொல்லும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எப்போதும் போல் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 6ஆம் வகுப்பு 9 இயல்களும் முழுவதுமாக போட்டிருக்கோம். 7ஆம் வகுப்பில் முதல் பருவம், இதோட 2ஆம் பருவமும் முடியுது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்களெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்டதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன் வந்து ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வேண்டுகோள் அப்படிங்கிறதுக்கு உண்டான செய்யுளை பார்த்துட்டு நம்ம வினாவை பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். கலை உலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். ஓகேங்களா? அதாவது கலை உலக படைப்பாளர்களே, மண்ணுக்கு அழகு சேர்ப்பவர்களே, உங்களுக்கு மனித சமுதாயத்தோட ஒரு வேண்டுகோள் அப்படின்னு தேனரசன் பாடுறாரு, ஓகேங்களா? நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும், அதில் வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும், அதில் ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பாறை உடைப்பவரோட சிலையை செதுக்குனா அதில் அவருடைய வியர்வை நாற்றம் வீசணும் அப்படிங்கிறாரு. உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் அவருடைய ஈரமண் மனம் வீச வேண்டும் அப்படிங்கிறாங்க. தாயோட மகிழ்ச்சியான உருவத்தை நீங்கள் வந்து ஓவியமாக வரைஞ்சால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்கணும். சிறு குழந்தையோட, ஓகேங்களா? அடுத்த வரி நம்ம படிக்கலாம், அதுக்குள்ள சொல்கிறேன். கரிசன பாச உணர்வுகள், ஓகேங்களா? ஒரு சின்ன மழலை சித்திரமாக பால் மனம் கமழ வேண்டும், அதன் பளிங்கு மேனியில் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன குழந்தையோட சித்திரத்தை நீங்கள் தீட்டினீங்கன்னா அதோட உடலில் பால் மனம் கமழ வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்படர் பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசயம் தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலைவடிவு கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. கலைவடிவு கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள், அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகள், அமேசானோட காடுகள், பனிப்படர் பள்ளத்தாக்குகள், தொங்கும் தோட்டங்கள், இது எல்லாமே இயற்கையோட விந்தையின் தோற்றங்கள், ஓகேங்களா? இதெல்லாம் கலை வடிவம் பெறலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள், மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும், அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பில்லை, அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது மானுட பண்பு கட்டாயம் இருக்கணும். நீங்கள் அந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடராக இருக்கட்டும், அட்லாண்டிக் பெருங்கடலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, மானுட பண்பு கட்டாயம் இருக்கணும். மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகு கிடையாது, மனிதன் கலக்காத எதிலும் உயிர் கிடையாது, மனிதன் போகாத எந்த இடத்துலையும் உயிர் இல்லை அந்த இடத்துக்கு அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை யார் பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனரசன் அவர்கள். ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற இந்த கவிதையை வந்து தேனரசன் அவர்கள் பாடியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ வினாக்களுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பொறுத்துக. பிரம்மாக்கள் அப்படின்னா என்ன? பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், ஓகேங்களா? படைப்பாளர்கள். நெடி அப்படின்னா நாற்றம் அப்படிங்கிறத குறிக்கும். மழலை அப்படின்னா குழந்தை அப்படிங்கிறத குறிக்கும். வனப்பு அப்படின்னா அழகை குறிக்கும். வனப்பு அப்படிங்கிறது அழகை குறிக்கும். பூரிப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? பூரிப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் மகிழ்ச்சி. மேனி என்ற சொல்லின் பொருள் என்ன? மேனி என்ற சொல்லின் பொருள் உடலை குறிக்குது, ஓகேங்களா? உடலை குறிக்குது. கீழ்கண்டவற்றுள் தேனரசனின் கூற்றுகளில் எது சரியானது?
பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈரமண்ணின் மனம் வீச வேண்டும். தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதில் உடலில் பால் மனம் கமழ வேண்டும் அப்படிங்கிறாரு. இந்த கூற்றுகள் எது சரி அப்படின்னா அனைத்தும் சரியானது தான். 3 கூற்றுமே சரிதான். தேனரசன் டேஷ் ஆசிரியராக பணியாற்றினார். தேனரசன் டேஷ் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். கீழ்கண்ட எந்த இதழ்களில் தேனரசன் கவிதை எழுதியுள்ளார்? கீழ்கண்ட எந்த இதழ்களில் தேனரசன் கவிதை எழுதியுள்ளார்? ஆன்சர் பாருங்க. வானம்பாடி, குயில், தென்றல் இதழ்கள்லாம் அவர் கவிதை எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில். கீழ்கண்டவற்றுள் தேனரசனோடு தொடர்பில்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் தேனரசனோடு தொடர்பில்லாதது எது? ஆன்சர் என்ன? குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தான். குடும்ப விளக்கு. மற்றபடி மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம்லாம் அவருடைய கவிதை நூல்கள். ஒரு வேண்டுகோள் என்னும் இக்கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஒரு வேண்டுகோள் என்னும் இக்கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பாருங்க. பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. மயிலும் மானும் வனத்திற்கு டேஷ் தருகின்றன. மயிலும் மானும் வனத்திற்கு டேஷை தருகின்றன. ஆன்சர் என்ன? வனப்பு தருகிறது, அழக கொடுக்குது. மிளகாய் வற்றலின் டேஷ் தும்மலை வரவழிக்கும். மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழிக்கும். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வார்ப்பு ப்ளஸ் கூட்டல் எனில் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆன்சர் பாருங்க. வார்ப்பெனில். ஓகேங்களா? வார்ப்பெனில். அடுத்தது 2வது லெசன் பார்க்க வரோம். கீரை பாத்தியும் குதிரையும் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. கீரை பாத்தியும் இதுவும். ஸோ ஏன் அப்படின்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னா ஒரே பாடலில் 2 பொருள் அமைகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் இரட்டுற மொழிதல். ஓகேங்களா? இப்போ கீரை பாத்திங்கிறது குதிரைக்கும் கீரை பாத்திக்கும் ஒரே பொருள் வருது. ஒரே பாடலில் 2 பொருள் வருது. ஸோ அதனால தான் அதை இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த செய்யுளை நம்ம பார்த்துக்கலாம். கட்டி அடிக்கையால், கால்மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்டப்போய் மாற திரும்புகையால், வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படிங்கிறாங்க. அதாவது கீரை பாத்திக்கும் இது இதாகும். அதாவது கீரை பாத்திக்கு சொல்லும்போது எப்படி சொல்லுவோன்னா, இந்த மண் கட்டிகள்லாம் இருக்குல்ல, அதை அடித்து தூளாக்கணும். அப்போ தான் கீரை விதைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மட்டமாக இருந்தால் தான் கீரை சமமாக முளைக்கும். மண்ணை வெட்டி எடுத்து தடுத்து பாத்திகளாக்கி வச்சுருப்பாங்க தண்ணி பாய்ச்சத்துக்கு எதுவாக. வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவாங்க ஒவ்வொரு மடையாக. நீர் கடைமடை இறுதி வரை சென்று மாற்றி விட திரும்பும். கடைமடை வரைக்கும் போவோம், அப்புறம் மாற்றி விட திரும்பி பாய்ச்சிக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே இந்த பாட்டு குதிரைக்கு எப்படி பொருந்ததுன்னா, வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும் குதிரை. இங்கே அடித்து தூளாக்குறாங்க மண்ணை, இங்கே அடித்து ஓட்டுறாங்க. கால் மாறி பாய்ந்து செல்லும். ஒவ்வொரு காலாக மாறி மாறி வச்சு தான் குதிரை ஓடும். எதிரிகளை மறித்து அது தாக்கும். போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று திரும்பி வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ தான் 2க்குமே ஒன்றா வரதால் இது இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறாங்க. இதை எழுதுனது யாருன்னா காலமேக புலவர். இந்த பாட்டை பாடினவர் காலமேக புலவர். ஓகேங்களா? இப்போ வினாக்களுக்குள்ளே நம்ம போயிடலாம். பொறுத்துக. வன்கீரை அப்படின்னா என்ன? வன்கீரை அப்படின்னா வளமான கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. வன்கீரைனா வளமான கீரை. பரி அப்படின்னா குதிரையை குறிக்கும். பரி அப்படின்னா குதிரையை குறிக்கும். முட்டப்போய் அப்படின்னா முழுதாக சென்று. முட்டப்போய்னா முழுதாக சென்று. கால் அப்படின்னா வாய்க்கால், குதிரையோட காலை குறிக்கும். வாய்க்கால் மற்றும் குதிரையோட காலை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி?
ஒரே பாடலில் 2 பொருள் தோன்றுமொழி பாடப்படுவது இரட்டர மொழிதல். ஒரே பாடலில் 2 பொருள் தோன்றுமொழி பாடப்படுவது இரட்டர மொழிதல். இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர். இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர். மறித்தல் என்பதன் பொருள் தடுத்தல் அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா? மறித்தல் அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா தடுத்தல். ஸோ அப்போ கூற்று எல்லாம் சரி. ஓகேங்களா? காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காளமேக புலவர் என்று அழைக்கப்படுகிறார். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவரை காளமேக புலவர் என்று அழைக்கிறோம். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறார். நல்லா நோட் பண்ணிக்கணும் நூலை ஒன்றுனையும். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியிருக்காரு. இவரது தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன. அந்நூலிலிருந்து ஒரு பாடல் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேங்களா? இவரது தனிப்பாடல்கள்லாம் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அப்போ கூற்றுகள் அனைத்தும் சரி. ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் என்ன? ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தா ஓசை உடைய சொல் எது? பொருந்தா ஓசை உடைய சொல் அப்படின்னா திரும்புகையில், பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால்ங்கிறதுலாம் ஒரு ஓசையில் இருக்குது. திரும்புகையில் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. ஓகேங்களா? பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால்னால் ஒரே ஓசையில் போகுது யாழ்னு. இங்கே திரும்புகையில்ங்கிறது தப்பாக இருக்குது. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வன்கீரை என்பதை பிரித்து எழுதணும் அப்படின்னா வன்மை ப்ளஸ் கீரை அப்படின்னு வரும். கட்டி கூட்டல் அடித்தல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கட்டி ப்ளஸ் அடித்தல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா கட்டி அடித்தல். கட்டி அடித்தல் அப்படின்னு வரும். அடுத்த லெசன் பாருங்க. பேசும் ஓவியங்கள். பேசும் ஓவியங்கள். ஸோ இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 24 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க, நல்லாயிருக்கும். ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனை? ஆயக்கலைகள் மொத்தம் 64. ஓகேங்களா? அதில் ஒரு கலை தான் ஓவியக்கலை. அதை தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? குகை ஓவியங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாகவே இருக்கும். சுவர் ஓவியங்கள் சித்தன்னவாசல் மற்றும் தஞ்சை பெரிய கோவிலில் பெரும்பாலும் அதை காணப்படுகிறது. சுவர் ஓவியங்கள்லாம் சித்தன்னவாசல் மற்றும் தஞ்சை பெரிய கோவிலில் பெரும்பாலும் காணப்படுது. ஓலைச்சுவடி ஓவியங்கள் கோட்டோவியம் மற்றும் வண்ணப்பூச்சி ஓவியமாக வரைவாங்க. பெரும்பாலும் இதிகாச புராண காட்சிகளாகவே இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாம் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லா கூற்றும் சரியாக தான் இருக்குது. கீழ்கண்டவற்றுள் ஓவியம் வரையப்படும் துணியை எவ்வாறு அழைப்பர்? கீழ்கண்டவற்றுள் ஓவியம் வரையப்படும் துணியை எப்படி அழைப்பாங்கன்னா எழுநி, திரைச்சீலை, கிழி, படாம் அப்படின்னு எல்லா பேர்லையும் அழைப்பாங்க. எழுநி, திரைச்சீலை, கிழி, படாம் அப்படின்னு பேரில் அழைப்பாங்க. டேஷ் காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுது. சீவக சிந்தாமணி அப்படிங்கிற காப்பியத்தில், சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுது. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. மணிமேகலை. ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவருக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி டேஷ் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவருக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பரிபாடல் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது.
ஆன்சர் பரிபாடல் தான். ஸோ மேலே கொடுத்துருக்கிறது தான் அது அந்த பாட்டோட விளக்கம். ஓகேங்களா? கேரள மாநிலத்தில் அதிகமாக காணப்படும் ஓவியம் எது? கேரள மாநிலத்தில் அதிகமாக காணப்படும் ஓவியம் எது? ஆன்சர் தந்த ஓவியம். தந்த ஓவியம். கீழ்கண்டவற்றுள் கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் மிகுந்து காணப்படும் மாவட்டம் எது? கீழ்கண்டவற்றுள் கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் மிகுந்து காணப்படும் மாவட்டம் எது? தஞ்சாவூர். தாள் ஓவியம் கீழ்கண்ட எந்த வகையில் காணப்படுகிறது? தாள் ஓவியம், கோட்டோவியம், வண்ண ஓவியம், நவீன ஓவியம் அப்படின்னு அனைத்து வகைகளிலும் காணப்படுது. கருத்துப்பட ஓவியம் முதலில் எந்த இதழில் வெளிவந்தது? கருத்துப்பட ஓவியம் முதலில் எந்த இதழில் வெளில வந்துச்சுன்னா இந்தியா அப்படிங்கிற இதழில் வெளில வந்துச்சு. இந்தியா அப்படிங்கிற இதழில் முதலாக வெளிவந்துச்சு. கருத்து படத்தை முதலில் பயன்படுத்தியவர் யார்? கருத்து படத்தை முதலில் பயன்படுத்தியவர் யார்னா பாரதியார். ஸோ அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஓவியம், ஓவமாக்கல் அப்படிங்கிறாங்க, தப்பு. ஓவியம் வரைபவர், படாம், அதுவும் தப்பு. ஓவிய கூடம், எழுதொழில் அம்பலம் அப்படிங்கிறாங்க, அப்போ அது சரியே. ஸோ எந்த இணை சரியாக இருக்குன்னா ஓவிய கூடம், எழுதொழி அம்பலம் அப்படிங்கிறது சரியானது. ஓகேங்களா? இது ரெண்டும் தப்பாக பொறுத்திருக்கோம். ஸோ அதற்குண்டான பேர்களை நான் மொத்தமாகவே கொடுத்துட்டேன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அல்லது புக்காக போடும்போது வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ஓவியம் அப்படிங்கிறத ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், பாடாம், வட்டிகை செய்தி அப்படிங்கிற பேரில் அழைப்பாங்க. ஓவியம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பெயர்கள் இருக்குது. ஓகேங்களா? ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவியம் வரைபவரை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி, வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் அப்படின்னு பெயர்களில் அழைப்பாங்க. அதுவே ஓவிய கூடங்களை எப்படி அழைப்பாங்கன்னா எழுதொழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை, எழுத்துநிலை மண்டபம், எழுதொழில் அம்பலம் அப்படிங்கிற பேர்களில் ஓவிய கூடங்களில் அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டவங்க நல்லாருங்க, நோட் பண்ணாதவங்களும் பரவாயில்ல, நல்லாருங்க. ஓகேவா? அடுத்தது 15வது வினா. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படிங்கிறது தான் கொஷினு. கருத்துப்பட ஓவியம் அதனுடைய மற்றொரு வடிவமே கேலிச்சித்திரம். கருத்துப்பட ஓவியத்தோட மற்றொரு வடிவம் தான் கேலிச்சித்திரம். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்னா ராஜா ரவிவர்மா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்னா ராஜா ரவிவர்மா. இவரது ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைக்கிறாங்க. பசார் பெயிண்டிங். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கூற்றுகளில் அனைத்தும் சரி. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார்? நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார்னா கொண்டையா ராஜு. கொண்டையா ராஜு அப்படிங்கிறவர் தான். கொண்டையா ராஜு. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று எது? குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று அப்படின்னா மண் துகள்கள். மண் துகள்கள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது? நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலிச்சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கோட்டு பிளஸ் ஓவியம். கோட்டு பிளஸ் ஓவியம். செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா எழுத்தாணி. எழுத்தாணி. ஓகேங்களா? கருத்து படங்களை அறிமுகம் செய்தவர் யார்? கருத்து படங்களை தமிழில் அறிமுகம் செய்தவர் பாரதியார். பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது எது? கலம்காரி
ஓவியம்னா அது துணி ஓவியம். கலம்காரி அப்படின்னா துணி ஓவியம். ஓகேங்களா, துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தனர். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடு மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடு மீது பொறித்து பாதுகாத்தனர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படிங்கிற லெசன். இந்த லெசன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 20 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இது 4வது பாடம். பொறுத்துக. தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்கு? தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தஞ்சையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, தஞ்சையில் அமைஞ்சிருக்கு. ஊவேசா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் இருக்குது. சிற்ப கலைக்கூடம் பூம்புகாரில் அமைக்கப்பட்டிருக்கு. சிற்ப கலைக்கூடம் அப்படிங்கிறது பூம்புகாரில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. சரியானது எது? இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. இந்த நூலகம் 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் நமக்கு சொல்லுது. இங்கு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் இருக்குது. தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றிருக்குங்கிறாங்க. எங்கே? தஞ்சை சரஸ்வதி மகாலில் 1122லேருந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ அனைத்து கூற்றும் சரிதான். தமிழ் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? தமிழ் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டுச்சு? 1981. 1981ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது தான் தமிழ் பல்கலைக்கழகம். தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது? தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்குன்னா 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு. 1000 ஏக்கர் பரப்பளவு. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தமிழ் பல்கலைக்கழகத்தை பற்றி. வானத்திலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதன் கட்டட அமைப்பு உள்ளது. இங்கு கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் இருக்குது தமிழ் பல்கலைக்கழகத்தில். இந்த பல்கலைக்கழகம் தமிழ்மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு செய்து வராங்க. இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தாய்மொழி பயிற்சியை இந்த பல்கலைக்கழகமே வழங்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரி. அனைத்து கூற்றும் சரியாக இருக்குது. ஓகேங்களா. ஊவேசா நூலகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஊவேசா நூலகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1942. 1942 தொடங்கப்பட்டுச்சு. ஊவேசா நூலகத்தில் டேஷ் ஓலைச்சுவடிகளும் டேஷ் தமிழ் நூல்களும் உள்ளன. ஊவேசா நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இடம்பெற்றிருக்கு. ஊவேசா நூலகம் சென்னையில் தான் இருக்குது. கீழ்திசை நூலகம் எங்கு அமைந்துள்ளது? கீழ்திசை நூலகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா சென்னையில் அமைஞ்சிருக்கு. கீழ்திசை நூலகம் சென்னையில் அமைஞ்சிருக்கு. கீழ்திசை நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கீழ்திசை நூலகம் எந்த ஆண்டு தொடங்கினாங்கன்னா 1869. 1869ஆம் ஆண்டு. கீழ்திசை நூலகம் தற்பொழுது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எத்தனையாவது தளத்தில் இயங்கி வருகிறது? கீழ்திசை நூலகம் தற்பொழுது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனையாவது தளத்தில் இயங்கி வருது அப்படின்னா 7ஆம் தளத்தில் இயங்கி வருது. 7ஆம் தளத்தில். கன்னிமாரா நூலகம் எங்கு அமைந்துள்ளது? கன்னிமாரா நூலகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னையில் அமைஞ்சிருக்கு. சென்னையில் அமைஞ்சிருக்கு. கன்னிமாரா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கன்னிமாரா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1896. 1896 தொடங்கப்பட்டது கன்னிமாரா நூலகம். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கன்னிமாரா நூலகத்தை பற்றி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுனா கன்னிமாரா நூலகத்தை பற்றி. கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகம் ஆகும். இது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக விளங்குது. இந்த நூலகத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி இங்கு பாதுகாக்கப்படுது கன்னிமாரா நூலகத்தில். இந்நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருதுங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றுகளும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது?
கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு. சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இதன் கட்டுமான பணிகள் 1978லேருந்து 1983 முடிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதன் 2 யானைகள் இழுத்து செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த வள்ளுவர் கோட்டம். இதன் அடிப்பகுதி 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. தேரின் மொத்த உயரம் 128 அடி. 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள் தனிக்கற்களால் அமைக்கப்பட்டுள்ளன. தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் சிலை கவினுற அமைக்கப்பட்டிருக்கு. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறப்பாக்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல், ஓகேங்களா, அந்த நிறத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அறத்துப்பால் கலிங்கு நிற பளிங்கு கல்லிலையும், பொருள்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலையும், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லிலும் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அந்த கலரை நோட் பண்ணிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதில் தவறானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தவறானது. ஓகேங்களா, ஏன்னா 1973லேருந்து 1976 கட்டி முடிக்கப்பட்டுச்சு. ஸோ அதை வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, மற்றபடி எல்லாம் சரிதான். அடுத்தது 15வது வினா. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஓகேவா. இந்தியாவின் தெற்கு எல்லையான கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை நிறுவப்பட்டிருக்கு. 1990ஆம் ஆண்டு இப்பணி தொடங்கியச்சு. பொதுமக்கள் பார்வைக்காக 2000 ஆண்டு சனவரி திங்கள் முதல் நாள் அன்று திறந்து வைக்கப்பட்டுச்சுங்கிறாங்க. பாறையிலிருந்து சிலையின் உயரம் மொத்தம் 133 அடி. இது திருக்குறளில் மொத்த அதிகாரங்களை குறிக்குது. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் 38 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கு. பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றுகளும் சரி. திருவள்ளுவரின் சிலை டேஷ் டன் எடை கொண்டது. திருவள்ளுவரின் சிலை எத்தனை டன் எடை கொண்டது அப்படின்னா 7000 டன் எடை கொண்டது. 7000 டன். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? மதுரை மாநகரின் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச் சங்கம் நிறுவப்பட்டிருக்கு. இது சுமார் 87,000 சதுர அடி பரப்பளவு கொண்டது. கிபி 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் என்று அறிவித்தாங்க. ஸோ அதுபோல் இந்த கட்டடம் 2009ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டுச்சு. உலக தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்க தமிழ் காட்சி கூடம் தனி கட்டடத்தில் இயங்கி வருது. தருமி அப்படிங்கிறவர் பாண்டிய மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிடையாளர் புராண காட்சி இதன் நுழைவாயிலில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு. எங்கள் சங்க தமிழ் காட்சி கூடத்தில் தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இதன் நுழைவாயிலில் புடைப்பு சிற்பமாக செதுக்கியிருக்காங்கங்கிறாங்க. அப்போ இதில் எது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் சி தவறானது. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தவறானது. வருஷம் தவறாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 2016 வரணும். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது எது? 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். பூம்புகார் நகரம் அழிய காரணம் என்ன? பூம்புகார் நகரம் அழிய காரணம் கடற்கோள் தான். கடற்கோள். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஒன்று பாருங்கள். பூம்புகார் பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலையிலும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கு மருவூர் பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது. மருவூர் பாக்கம் அப்படிங்கிற கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகர்ப்பகுதியும் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது. அப்போ இது சரி. இந்த நகரத்தின் பெருமையை உலகறிய செய்ய 1973ஆம் ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டதுங்கிறாங்க. அப்போ இதுவும் சரி. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இதில் இடம்பெற்றிருக்கு. மாதவிக்கு ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டிருக்குங்கிறாங்க. அப்போ இதுவும் சரி. நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்றூன் ஒன்றும் அதை சுற்றி 8 சிறிய கற்றூன்களும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாக நிற்கிதுங்கிறாங்க. அப்போ இதுவும் சரிதான். அப்போ அனைத்தும் சரியாக கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் அப்படிங்கிற இலக்கணம் பகுதி. ஓகேங்களா, தொழிற்பெயர் அப்படிங்கிற இலக்கண பகுதி. இதுக்கு அழகாக குறிப்பெடுத்துக்கோங்க மக்களே. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது எது? ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். ஓகேங்களா, அதுதான் இந்த பாடத்தோட ஹெட்டு. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தொழிற்பெயர் அப்படிங்கிறது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. புரியுதுங்களா? எண்ணு, நம்பரு, இடம், இந்த காலம், பால், அதாவது பால்னா ஆனா பெண்ணாங்கிறத குறிப்பிடாதுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டும்தான் இது வரும். படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல், இதெல்லாம் வந்து ஒரு தொழிலை குறிக்குது. ஓகேங்களா, தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல் நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கூற்று அனைத்தும் சரி. கூற்று அனைத்தும் சரி. வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது என்ன? வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஓகேங்களா, கீழ்கண்ட கூற்றுள் சரியானது எது? ஃபஸ்ட்டு பாருங்கள், நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனிங்க. இதில் நட, உண், வாழ் ஆகியவை வினைப்பகுதிகள். தல், அல், உ, கை அதோட லாஸ்ட் எழுத்து ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமையுது. புரியுதுங்களா? ஆகிய விகுதிகளோட இந்த தள்ளு, நடத்தல்ல நடங்கிறது தொழிற்பெயர், நட அப்படிங்கிறது ஒரு தொழில்னு வச்சுக்கோங்க. தல் அப்படிங்கிறது விகுதி. ஓகேங்களா, இதோட சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமையுது. ஓகேங்களா, இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, தள்ளு, அல்லு, அம்மு, ஐயி, கையி, வையி, கு, பு, உ, தி, சி, வி, மை போன்றவை தொழிற்பெயர் விகுதிகளாக வரும் அப்படிங்கிறாங்க. தொழிற்பெயர் விகுதிகளாக இவ்வளோ எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறாங்க. அந்த எழுத்துக்களை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம். நட்பு, கூறல், மறைவு, ஆட்டம், மறதி, உணர்ச்சி, வருகை, கல்வி, பார்வை, செய்யாமை, விலை, போக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அப்போ இதுலேயும் அனைத்தும் சரியான கூற்றுகள் தான். அனைத்தும் சரியான கூற்றுகள் தான். அடுத்தது, ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதல்நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதல்நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்நிலை தொழிற்பெயர். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வானில் இடி இடித்தது, சோறு கொதித்து வந்தது, கொதி வந்தது, சோறு கொதி வந்தது. இதில் இடி அப்படிங்கிற கொதி அப்படிங்கிற சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாக இருக்குது. ஓகேங்களா, இடித்தல், கொதித்தல் அப்படிங்கிற சொல்லோட பகுதிகளாக இடி, கொடி இருக்குது. ஓகேங்களா, இப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, செல்லமாக ஒரு அடியடித்தான், அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இவற்றில் அடிகோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இதான் முதல்நிலை தொழிற்பெயர் இருக்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இத்தொடரில் பேரு, சூடு ஆகிய சொற்கள் பெரு, சுடு என்னும் பகுதியின் முதல் எழுத்து நீண்டு பேரு, சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறி இருக்குங்கிறாங்க. அதாவது முதல் நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் தான் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ வீடு அப்படிங்கிற சொல்லு தான் வீடு திரிஞ்சு வருது. மின் அப்படிங்கிற சொல்லு தான் மீன் அப்படின்னு திரிஞ்சு வருது. கொல் அப்படின்னா கோல்னு தெரியுது. உடன்படுனா உடன்பாடுன்னு வருது. ஓகேங்களா, அப்போ இதுதான் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயருக்கான எடுத்துக்காட்டு. அப்போ அனைத்தும் சரியானவை தான். பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்ன அப்படின்னா படித்தல். ஏன்னா தல் அப்படிங்கிற வார்த்தை வருது, படிங்கிறது தொழிற்பெயர். பின் வருவனவற்றில் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன? முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன? ஊரு அப்படிங்கிறது ஊரு. ஓகேங்களா, அடுத்தது பொறுத்துக. ஓட்டம் அப்படின்னா என்ன பெயர்? ஓட்டம் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி அப்படிங்கிறது முதல் நிலை தொழிற்பெயர். சூடு அப்படின்னா
முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். இடைச்சொல்லில் ஐயை சேர்த்து தொடரை எழுதுக. இடைச்சொல் ஐயை சேர்த்து தொடர் எழுதணும். வீடு கட்டினான் அப்படின்னா வீட்டை கட்டினான் ஐ வரும். ஓகேங்களா. கடல் பார்த்தால் அப்படின்னா கடலை பார்த்தான் அப்படின்னு வரும். இல்லை பார்த்தால். ஓகேங்களா. ஐயை சேர்க்கணும். புல் தின்றது அப்படிங்கிறது மொட்டையாக இருக்கப்போ புல்லை தின்றது. கதவு தட்டும் ஓசை, கதவை தட்டும் ஓசை, கதவை தட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். பாடல் பாடினான்னா பாடலை பாடினாள் ஐ வருதா. அறம் கூறினார் அறத்தை கூறினார். ஓகேங்களா. ஐ வரணும். அடுத்தது பொறுத்துக. படைப்பாளர் அப்படின்னா என்ன? படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர். அழகியல் அப்படின்னா ஆஸ்தெட்டிக்ஸ். சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர். தூரிகை அப்படின்னா ப்ரஷ். கலைஞர்னா ஆர்டிஸ்ட். ஓகேங்களா. ஆப்ஷன் பி சரியானது. அடுத்தது பொறுத்துக. கருத்து படம் அப்படின்னா கார்ட்டூன். கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். குகை ஓவியங்கள் அப்படின்னா கேவ் பெயிண்டிங்ஸ். கையெழுத்து படி அப்படின்னா மனுஸ்கிரிப்ட்ஸ். நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சு போச்சு. அடுத்த லெசன் திருக்குறள். இது கொஞ்சம் பெரிய லெசன் தான். இப்போ வீடியோ எடுக்கவே இவ்வளோ நேரம் ஆச்சு. கொஞ்சம் ஆஸ்பத்திரி போய் இந்த ஹெல்த் இஷ்யூவால் வீடியோ எடுக்கவே இப்போ 9 ஆயிடுச்சு. இனிமேல் அப்லோட் பண்ணுறதுக்கு 10 ஆகிடும். ஸோ இன்றைக்கி அவ்வளோவா யூஸ் போமான்னு தெரியல. திருக்குறள் பாருங்கள். 10 திருக்குறளை பார்த்துட்டு கொஷினை பார்த்துடலாம். ஓகேங்களா. ஒரு 6 கொஷின் தான் இருக்கும். திருக்குறளை ஃபுல்லாக பொருளோட பாருங்கள். கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் கற்க கசரற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்ற பின் கற்ற வழியில் நடக்கணும். பிழை இல்லாமல் கற்றுக்கணும். கற்றபடி தான் நீ நடக்கணுங்கிறாங்க. எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஓகேங்களா. அது எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றதுங்கிறாங்க. எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை அப்படிங்கிறாங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அதாவது தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீரும் ஊறும். தோண்ட நீர் ஊறிக்கிட்டே இருக்கும். அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். கேழில் இழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி அப்படிங்கிறாங்க. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரம். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க. செய்யாமை யானும் கெடும். அதாவது செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீண்டை உண்டாகும். செய்யக்கூடாத செய்கிறது, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் தீமை தான் வரும் அப்படிங்கிறாங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுமம் என்பது இழக்கு. எந்த ஒரு செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்கணும். தொடங்கிய பின் என்ன பார்க்கலாம் என்பது குற்றமாகும். அதாவது அதுக்கப்புறம் யோசிச்சுன்னா அது ஒரு பெருங்குற்றங்கிறாங்க. நன்றாற்றால் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமையே வந்து சேரும். ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா அவரோட பண்பறிஞ்சு செய்யணும். இல்லாட்டி நமக்கு தான் தீமைங்கிறாங்க. சுற்றுந்தழால் அப்படிங்கிறது அதிகாரம். பாருங்கள். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணன் நீரார்க்கே உள. அதாவது காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும் அத்தகைய பண்பு உரியவர்களுமே செல்வம் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மடியின்மை அப்படிங்கிற அதிகாரம். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து ஒரு குறள். இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படிங்கிறாங்க. துன்பம் வந்த போது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவார் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது கொஷினுக்குள்ளே போயிடலாம். டேஷ் தீமை உண்டாக்கும். முதல் வினா டேஷ் தீமை உண்டாக்கும்னா செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பு இருக்கணும். சுறுசுறுப்பு இருக்கணும். ஓகேங்களா. சுறுசுறுப்பு இருக்கணும். சோம்பல் இருக்கக்கூடாது.
இருக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை மேலே வரணும். ஓகேங்களா? அதனால தான். எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? எழுத்தென்ப அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது எழுத்து ப்ளஸ் என்ப. எழுத்து ப்ளஸ் என்ப. கரைந்து உண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கரைந்து உண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரைந்து ப்ளஸ் உண்ணும். கரைந்து ப்ளஸ் உண்ணும். கற்றணைந்து ப்ளஸ் ஊறும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கற்றணைந்து ப்ளஸ் ஊறும் என்பதை சேர்ந்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா கற்றனை தூறும். கற்றனை தூறும். அடுத்தது பொறுத்துக. கற்கும் முறை. கற்கும் முறை அப்படிங்கிறது பிழையில்லாமல் கற்றல். உயிருக்கு கண்கள் அப்படின்னா எண்ணும் எழுத்தும். விழிச்செல்வம் அப்படின்னா கல்வி. எண்ணி துணிக அப்படின்னா செயல். கரவா கரைந்துண்ணும் காகம். ஓகேங்களா? அதுக்குண்டான விளக்கங்களை தான் திருக்குறளில் பார்த்துருப்போம். ஸோ இதோட 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முழுவதுமாக முடியுது. நாளைக்கு 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் முதல் 7 வந்து பார்க்கலாம் மக்களே. ஸோ உங்கள்கிட்ட இருந்து சப்போர்ட் அதிகமாக எதிர்பார்க்குறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.